Hi students, this is Aran Sivanraja. So இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆட்டம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே பார்ப்போம். ஸோ கைஸ் இந்த பர்டிகுலர் டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் 2 ஃபார் போத் தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸும் சரி என்சிஆர்டியும் சரி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு ஒரு டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்னு சொல்லி தனி ஒரு டாபிக் இருக்குது. அதை நம்ம தனி சீரீஸாக பார்ப்போம். இதில் நாம் எப்படி பேசிக்காக ஜென்ரலாக ஒரு ஆட்டமை வந்து உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் தந்தால் எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஈஸியாக எழுதுறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் ஒரு ஆட்டம்க்கு உங்களுக்கு எழுத தெரிஞ்சிருச்சுனாலே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் ஆஃப் த ஜாப் ஒரு 25 to 30% ஆஃப் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு படிக்கிறதே ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஸோ இந்த டாப்பிக்கே கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப ஈஸியாகவே பண்ணுறேன். டவுட்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி, இப்போ பாருங்கள். முதல்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம். ஒரு ஆட்டத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எழுதணும் அப்படின்னா முதல்ல அதோட ஸ்ட்ரக்சர் உங்கள் மனசில் நிற்கணும். அது நின்றுச்சுன்னா உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அப்புறம் அந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்கும்? ஆர்பிட்ஸ் இருக்கும். அந்த ஆர்பிட்ஸில் யார் ரொட்டேட் ஆவாங்க? எலக்ட்ரான்ஸ் ரொட்டேட் ஆவாங்க, கரெக்டாக? ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஆட்டமோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு தெரியும் நியூக்ளியஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து இருக்கும். ஆர்பிட்ஸில் யாரும் ரொட்டேட் ஆகிட்டு இருப்பாங்க? எலக்ட்ரான்ஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோட்டானும் நியூட்ரானும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத போகிறோம். இந்த ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா எலக்ட்ரான், அவங்களோட பொசிஷனை ரொம்ப கிளியராக எழுத போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட மோட்டிவ். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு ஆட்டமில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? வெரி ஈஸி. அந்த அட்டாமிக் நம்பர் தான் அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் அன் ஆட்டம். சார் புரியல சார். வெரி சிம்பிள் கைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்துக்கலாம். ஸோ கார்பன் ஆட்டமில் அட்டாமிக் நம்பர் இசட்னா அட்டாமிக் நம்பர் கைஸ். கார்பன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் வந்து 6. கார்பன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் இஸ் 6. அப்போ அட்டாமிக் நம்பர் ஆஃப் கார்பன் 6ன்னு சொன்னால் கார்பனில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? கார்பனில் மொத்தம் 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரு ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சதுன்னா அந்த ஆட்டமில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிடலாம், கரெக்டாக? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வேலை முடிஞ்சுது. எப்படி ஒரு அட்டாமிக் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒர்க்கு முடிஞ்சுது. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் எடுத்திங்கன்னா இந்த 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த 6 எலக்ட்ரான்ஸும் கார்பனில் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அவ்வளோதான். தெளிவாக பார்க்கலாமா இப்போது? ஓகே ஃபஸ்ட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ ஆட்டம்னா என்னென்னு தெரிஞ்சிட்டோம், எலக்ட்ரான்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஆர்பிட்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஸோ ஆர்பிட் ஆர் ஷெல்லு. ஆர்பிட்னா என்ன, ஷெல்லுனா என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டமில் சும்மாலாம் இல்லை இல்லையா, அது ஒரு பர்டிகுலரான ஒரு ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். போர் ஆட்டம் மாடல்லே சொல்லியிருப்பாங்க எலக்ட்ரான்ஸ் வந்து சும்மா இல்லை, இட் இஸ் ரொட்டேட் இன் அ பர்டிகுலர் டெடிகேட்டட் பாத்து. ஒரு தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்தில் சுற்றிட்டு இருக்குது. அந்த பாத்து பேர் தான் என்னென்னா ஆர்பிட் ஆர் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? தமிழ்லேயும் ஆர்பிட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்பிட்டை பொறுத்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சேஞ்ச் ஆகும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்டமில் சென்ட்ரலில் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஆர்பிட் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட், அதுக்கு அடுத்தது ஆர்பிட்டு ரெண்டாவது ஆர்பிட்டு, அதுக்கு அடுத்த ஆர்பிட்டு மூணாவது ஆர்பிட்டுன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும், கரெக்டுங்களா கைஸ்? அதுக்கு நம்ம நேம் வச்சுருப்போம். ஃபஸ்ட் ஆர்பிட்டோட நேம் கே ஆர்பிட், அடுத்தது எல் ஆர்பிட், எம் ஆர்பிட், என் ஆர்பிட், ஓ ஆர்பிட்னு போயிட்டே இருக்கும். ஸோ KLMNO ஆர்பிட்னு சொல்லுவோம், ஷெல்லுன்னு சொல்லுவோம். சரி, இப்போது நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஸோ எல்லா எலக்ட்ரான்ஸ்லையும் இங்கே தாறுமாறாக எலக்ட்ரானை ஃபில்அப் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஆர்பிட்லையும் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒன்லி 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ரெண்டாவது ஆர்பிட்டில் ஒன்லி 8 எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கும். மூணாவது ஆர்பிட்டில் ஒன்லி 9 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். சரி, அடுத்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், சார் இப்படி நீங்கள் வாயிலே சொல்லிட்டீங்க, நாங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது கைஸ். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் nth ஆர்பிட் is equal to 2n square.
எத்தனாவது ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா 2n² நீங்கள் போட்டிங்கன்னா என்னென்ன ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆர்பிட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கே ஆர்பிட்னு சொல்லுவோம். கரெக்டு தானே? கே ஆர்பிட் தான் என்னது கைஸ்? ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்னு தெரியும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? 2 × 1² = 2. அப்போ டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் ஆர்பிட்டில்? 2 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நியூட்ரானை ஒட்டி இருக்கக்கூடிய நியூக்ளியஸை ஒட்டி இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒன்லி 2 எலக்ட்ரான் தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செகண்ட் ஆர்பிட்டுக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செகண்ட் ஆர்பிட்டுக்கு போட்டிங்கன்னா ஒன்லி 8 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். தேர்ட் ஆர்பிட்டில் எல்லாமே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள். தேர்ட் ஆர்பிட் பாருங்கள் 18 எலக்ட்ரான்ஸ் கேன் ஹோல்டு. ஸோ ஃபோர்த் ஆர்பிட்டில் 32 எலக்ட்ரான்ஸ் கேன் பி ஹோல்டு. எல்லாமே ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே தானே? அப்போது ரெண்டாவது வேலை முடிஞ்சுது. கரெக்டாக? ஸோ ஆர்பிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை வச்சு வேறு என்ன சார் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேசிக்கான ஒரு ஆட்டம் எடுத்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். லெட் மீ டேக் கார்பன் ஆட்டம் எடுத்துக்கலாம். கார்பன் ஆட்டமில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? கார்பன் ஆட்டமில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டில் எப்படி ஷேர் ஆகும்னு சொல்லி பார்ப்போமா? ஆர்பிட்டில் எப்படி ஷேர் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த 6 எலக்ட்ரான்ஸில் 2 எலக்ட்ரான்ஸ் எங்கே போயிடும்? ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு போயிருமா கைஸ்? ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம இப்போ தான் எந்தெந்த ஆர்பிட்டில் எவ்வளோ ஃபில் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கலாம் சார்? எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அப்போ கார்பன் ஆட்டமில் டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் எங்கே போயிடுவாங்க? ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான் ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு போயிடும். கரெக்டாக? ஸோ அப்போ இதில் 2 எலக்ட்ரானை ஃபில்அப் பண்ணியாச்சு. மிச்சம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது? 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கா? அந்த 4 எலக்ட்ரான்ஸ் எங்கே போகும்? அந்த 4 எலக்ட்ரான்ஸும் செகண்ட் ஆர்பிட்டுக்கு போயிடும். புரிஞ்சுதுங்களா? செகண்ட் ஆர்பிட்டுக்கு போயிடும். ஏன்னா செகண்ட் ஆர்பிட்டில் எத்தனை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம்? 8 வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். இப்போ நம்ம நமக்கு இங்கே 4 பேர் தானே இருக்காங்க. இப்போ செகண்ட் ஆர்பிட்டில் 4 போட்டாச்சு. இப்போ எப்படி ஒரு கார்பன் ஆட்டமுக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை வரைஞ்சேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம இருக்கோம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில். ஸோ அப்போ இப்போதைய வரைக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, ஒரு ஆட்டம் அதில் எலக்ட்ரான்ஸ்னால் என்ன, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஆர்பிட்னா என்னன்னு படிச்சிட்டோம். ஒவ்வொரு ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நாம் சப்ஷெல்னா என்ன, அப்புறம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த டோட்டல் சீரீஸை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ கார்பன் ஆட்டமுக்கு மட்டும் எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆக்சிஜனுக்கு எழுதி பாருங்கள். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் இஸ் 8. ஆக்சிஜனுக்கு எழுதி பாருங்கள். அதே மாதிரி நைட்ரஜனுக்கு எழுதி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் முதல்ல ஒரு 10 எலமெண்ட்ஸுக்கு 1 to 10 எலமெண்ட்ஸ், ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், அப்படி நீங்கள் எங்கே வரைக்கும் வாங்க, போரான், அப்படியே நீங்கள் ஃபைனலாக 10 எலமெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி பேசிக்கான அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஆர்பிட்லேருந்து சப்ஷெல் எழுதுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சவங்க தயவு செஞ்சு லைக் போடுங்க. புரியாதவங்க கமெண்ட் செக்ஷனில் என்ன டவுட்டுங்கிறத போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We will meet in the next video. Thank you.